ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்று தினத்தில் இந்த ஜெபத்துக்கு நேராய் வந்திருக்கிற ஆன்லைன் வாயிலாக மற்றும் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற சால்வேஷன் டிவி எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் திருச்சபையின் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையுமாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட நம்மளுடைய திருச்சபையின் கட்டடத்தின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜனை பார்த்து இந்த சாயங்கால வேளையில் நம்ம முழுமையாக நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து இந்த தொடக்கத்திலிருந்து முடி வரையிலும் இந்த நாள் நம்மளுடைய திருச்சபையின் கட்டடத்தின் பணிகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம் தேவன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் நம்மளுடைய தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இது நம்மளுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியால் நடக்கும்படியாக அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே தேவன் இதை பொறுப்பெடுக்கும்படியாக இந்த நாளிலே நம்ம எல்லோரும் கண்களை மூடி அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி நம் தேவாதி தேவனிடத்தில் இந்த தொடக்கத்திலிருந்து கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? நம் தேவாதி தேவனே, அப்பா எங்களுடைய கரத்திலிருந்து உம்முடைய கரத்தில் நாள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 44ஆம் ஜெபத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 43 நாட்களாய் நம்மளுடைய திருச்சபையின் கட்டடத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. அப்பா நீர் நடத்தி கொடுத்த அந்த ஜெபத்துக்காக நன்றி. இதோ ஆண்டவரே, இந்த 44ஆம் நாளினுடைய ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே கர்த்தர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இறங்கி வந்து அப்பா இங்க வருகிற ஜனங்களை நீர் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை ஆன்லைன் வாயிலாக பார்க்கிற யூடியூப்லையும் சால்வேஷன் டிவிலையும் பார்க்கிற நேயர்கள் ஆண்டவரே, அப்பா தாங்குகிற நேயர்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் ஒன்றாய் இணைந்து நம்மளுடைய திருச்சபையின் கட்டடத்தின் பணிக்காக ஜெபிக்கும் பொழுது என் தேவன் தாமே கர்த்தர் நீர் இறங்கி வந்து பொறுப்பெடுக்கும்படியாக இன்று தினத்தில் வரக்கூடிய மக்களை இந்த இடத்துல நீர் கொண்டு வரும்படியாக இன்று தினத்தில் தொடக்க முதல் முடிவு வரையிலும் என் தேவனுடைய கரத்தில் பொறுப்பெடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் ஒரு திசையாக கண்களை மூடி நம்மளை மறவாமல் இரவும் பகலும் அவர்கள் நினைத்த தேவன் இன்று தினத்தில் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த 44ஆம் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததை நினைத்து பார்க்கலாமா? இதுவரை உதவி நீரே, எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே, நன்றி நன்றி ராயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா,
ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த 44 நாட்கள் கர்த்தர் நடத்தினதுக்காக நாம் நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம். 43 நாட்களை முடித்து இந்த 44ஆம் நாளுடைய ஜெபத்தை தொடங்கும்படியாக கர்த்தர் இதுவரையிலும் அவர் இருந்து நம்மளை நடத்தினார். இரவும் பகலுமாய் நம்மளை நடத்தினார். கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். எபினேசர் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுவரையிலும் நம்மளுக்கு உதவியாய் இருந்தார். 43 நாட்கள் நடத்தும்படியாக இதில் அநேக தடைகள் வந்த பொழுதும் கர்த்தர் 43 நாட்கள் ஜெபிக்கும்படியாக அவர் நம்மளோடு கூட கடந்து வந்து நடத்தினார். இந்த வேளையில் அவர் இருக்கிறவராகவே இருந்து நம்மளை நடத்தினதுக்காக நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். வாய்களை திறந்து சொல்லாமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நாலாவது நாளில் தகப்பனே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு கொடியான கோடி நன்றி. 43 நாட்கள் தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா ஜெபத்திற்கு ஆமேன் என்று பதில் கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி ராஜா. 43 நாட்கள் ஜெபித்த பிள்ளைகளையும் தகப்பனே காணிக்கையாக கொடுத்த அப்பா பிள்ளைகளையும் அப்பா பார்த்த பிள்ளைகளும் தகப்பனே நீர் அற்புதமாக நடத்தி வர தயவுக்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. அந்த பிள்ளைகள் தேவைகளை அப்பா நீர் சந்தித்து விட்டதற்காக உமக்கு கொடியான கோடி நன்றி ராஜா. ஜெபத்திற்கு ஆமேன் என்று பதில் கொடுத்ததற்காக உமக்கு கொடியான கோடி நன்றி. இந்த வேலையிலும் கூட அப்பா இந்த 44வது நாளை தகப்பனே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொண்டு ராஜா. தொடக்கம் முதல் முடியும் வரை அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து தகப்பனே ஜபிக்க வேண்டிய பிள்ளைகளை அப்பா நேர்த்தியாக அழைத்து வந்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜபிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. பார்க்கிற பிள்ளைகளும் சால்வேஷன் டிவியில் பார்க்கும் பிள்ளைகளும் யூடியூபில் பார்க்கிற பிள்ளைகளையும் தகப்பனே நீர் அப்பா வழி நடத்துவீராக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த வேளையில் அப்பா இந்த கட்டுமான பணிக்காகவும் பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் எல்லா ஜெபத்தை கேட்டு ஆமென் என்று பதில் கொடுப்பது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறங்கள் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளையில் நமக்கு தேவனாகிய கர்த்தர் யாராக இருக்கிறார் என்றால் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீராக இருக்கிற நம் தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் யார் என்றால் அவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார்.
வற்றாத நதியாய் அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் நம்மளுடைய வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என்ற பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் இணைந்து நம்ம பாடுகிற வேளையில், கர்த்தரை துதிக்கிற வேளையில், கர்த்தர் நம்மளை நீந்தி நீந்தி மூழ்கும்படியான ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு தர இருக்கிறார். இந்த திருச்சபையின் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக சில நேரங்கள் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நம்ம எல்லோரும் பாடும் பொழுது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நீந்தி நீந்தி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நான் மூழ்கி இருக்கணுமாப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நான் முழுகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடலாமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதைந்து மிதைந்து மகிழனுமே, நாம் மிதைந்து மிதைந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா சந்நிதியில்
நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நன்றி பாடல் தினமும் பாடுவேன் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நல்ல பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளைகளானோம் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளைகளானோம் அப்பானு கூப்பிடப்பட்டோம் ஆவியால நிரப்பப்பட்டோம் அப்பானு கூப்பிடப்பட்டோம் ஆவியால நிரப்பப்பட்டோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் திருமையில் அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் நம் தேவனுக்கு நன்றி பாடலை பாடும்படியாக ஒவ்வொரு நாளும் நன்றி பாடலை பாடும்படியாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நன்றி சொல்லி பாடும்படியாக தினமும் நாம் பாடும்படியாக உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் 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 ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் நன்றி பாடலை தினமும் நாம் பாடுகிறோம். நம் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துறதை பார்த்து இந்த திருச்சபையினுடைய கட்டடத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சொந்தமான ஒரு இடம் நமக்கு இல்லையே என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த நாட்களில் அந்த எம்ஜி ரோடில் அதாச்சும் சால்வேஷன் டிவி வாயிலாக இந்த பெங்களூர் பகுதியில் இந்த சால்வேஷன் டிவி ஸ்டார்ட் ஆன பொழுது ஒரு சின்ன இடத்துல இருந்த நமக்கு ஒரு சொந்தமான ஒரு இடத்த கர்த்தர் தரமாட்டாரா இந்த பெங்களூர் பகுதியில் யோசித்து கொண்டிருந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்கள் வந்து இந்த பெங்களூர் பகுதியிலே ஒரு திருச்சபை ஆரம்பித்து அந்த திருச்சபை வாடகையில் இருந்தது. அதில் ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்ஸ் அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அது நம்மளால் அது பேர் பண்ணுறதுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நாட்களிலே கொரோனா காரியங்கள் வந்த பொழுது அந்த வந்து 6 ஃபீட் அது 6 அடி வந்து நம்ம கேப் விட்டு உக்காரணும்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்த அந்த கடினமான ஒரு காலங்கள் அது கோவிட் வந்த பொழுது அந்த நாட்களில் என்ன செய்வது என்று தெரியல. கரெக்டாக அந்த டைமில் வந்து பாஸ்டர் அவர்களை ஒரு சகோதரன் நம்ம ஒரு மீட் பண்ணி இப்பொழுது நம்ம இருக்கிற இந்த ஒரு திருச்சபையை அவர்கள் காண்பித்து ஒரு விசாலமான ஒரு இடத்துல வந்த பொழுது
6 அடி என்று சொல்லும் பொழுது இது நமக்கு அது அந்த டைமில் பர்ஃபெக்டாக கர்த்தர் அந்த குறித்த காலத்தில் குறித்த காரியங்களை கர்த்தர் இந்த நேரத்தை இந்த இடத்துல நமக்கு ஒதுக்கி கொடுத்தார். அதை நம்ம நினைக்கும் போது அவருக்கு நன்றி பாடலை நம்ம பாடாமல் இருக்க முடியாது. கரெக்டான ஒரு டைமில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அதே இடத்துல நம்ம இருந்திருந்தோமே ஆனால் அந்த கோவிட் நாட்களில் இந்த 6 ஃபீட் டிஸ்டன்ஸ் வச்சு உட்காரும் பொழுதோ அப்படின்றது யோசிக்கும் பொழுது அந்த ஒரே டைமில் வந்து ஒரு 50-60 பேர் இருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் மேக்ஸிமம் உட்கார முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, 50-60 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் இந்த இடத்துல உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துல அமர்ந்து அந்த சர்வீஸில் வந்து அவங்க பங்கு பெற்று கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு சரியான நேரத்தில் இந்த இடத்தை கொடுத்தார். அதே போல் பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்ம இந்த திருச்சபை லேண்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரே டைமில் வந்து எத்தனை பேர் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்ம கூடி வருகிறோம் என்று சொல்லி அவர் கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிளானுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி யாராச்சும் ஒருவர் கர்த்தர் அந்த இடத்தை நமக்காக அந்த இடத்தை கொடுத்தார். அந்த இடத்துல அநேகர் வந்து ஜெபிக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்துல கடந்து வரும்படியாக, அநேக காரியங்கள், அநேக தரிசனங்களோடு, அநேக சொப்னங்களோடு ஐயா அவர்கள் மூலியமாக ஆண்டவர் பேசி அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இன்ற தினத்தில் நம்மளுடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி யாராச்சும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே 44வது நாள் நம்முடைய சமூகத்திலே கூடி வர செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய கிருபை எங்களோட இருப்பதற்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் நடத்தி வந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய அப்பா கரம் நடத்தி வந்ததை ஆண்டவரே வெளியரங்கமாய் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின என் தேவன் இனிமேலும் நடக்க பண்ணுகிற என் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அப்பா சோத்திரம், இந்த ஊழியம் ஆண்டவரே மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல ஆண்டவரே, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் ஏற்படுத்தப்பட்டதானால் அதை தடை பண்ண ஒருவராலும் முடியாது என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. நீ உம்முடைய கையை தடுப்பவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெங்களூர்ல ஆண்டவரே நீர் ஒரு அப்பா முதலாவது தொடங்கின அப்பா ஆலயத்தில் இருந்து ஆண்டவரே 2வது ஆலயத்துக்கு நீர் கொண்டு வந்து ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் ஆண்டவரே. நேர்த்தியாய் நீ நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இது எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து இம்மட்டும் நடத்தி வந்ததுக்காய் நன்றி. இம்மட்டுமாய் 3வது ஒரு ஸ்தலத்தை நீ சொந்தமாய் கட்டி தரும்படியாக தொடங்கினது நீர் ராஜா, முடிப்பவர் நீர் ராஜா ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே அந்த காரியத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த 3வது நீர் ஸ்தலத்திலே ஆண்டவரே விசாலமான அப்பா சோதரே இன்னும் அதிகமான ஜனங்கள் உட்காரத்தக்கதாக ஆண்டவரே விசாலமான ஒரு ஸ்தலத்திலே நீர் கட்டி தருவதற்காய் நன்றி. இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இப்போது அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் நீங்குவதாக ஆண்டவரே. அப்பா நீர் நடத்துவீராக ஆண்டவரே. ஏற்ற வேலையில ஆண்டவரே நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. குறித்த வேலையில நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, முன்பதாயும் அல்ல பின்பதாயும் அல்ல அப்பா, உம்முடைய வேலையில நீர் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிகிற ராஜா ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஆலய கட்டுமான பணி ஒரு சாட்சியா இருப்பதாக ஆண்டவரே. கடந்த 2 ஆலயம் இடத்துல வைக்கும் போதும் கூட அது சாட்சியா இருந்தது. நீர் கொடுத்ததில் ஒவ்வொரு காரியத்திலும் சாட்சி இருந்தது அப்பா. 2வது இப்போ இருக்கிற இந்த ஸ்தலத்திலையும் ஒரு சாட்சி ஆண்டவரே. அப்பா, எல்லா இக்கட்டுகளில் ஒன்றும் முடியாது என்ற நேரத்திலே ஏற்ற வேலையில் நீர் இதை கொடுத்து நடத்துகிறீர். ஆகையால் இப்போது 3வது நீர் கொடுத்து கட்டி முடிக்கிற அந்த ஆலயம் ஏற்ற வேலையிலே சரியாக நீர் கொடுப்பீர் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. 2 காரியங்களை செய்திருக்கிறீர். 3வது மிகப்பெரிய காரியமாயிருக்கும் நீர் செய்கிற காரியம் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உம்மை கையை தடுப்பவன் ஒருவரும் இல்லை ராஜா. அப்பா இயேசுவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒருவரையே விசுவாசிக்கிறோம், எந்த மனிதனையோ எந்த அப்பா சோதரிக்கிறோம் அப்பா, யாரையும் நாங்கள் நம்பவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவர் நீர், அழைத்தவர் நீர்
நடத்தி செல்லுகிறவர் நீர் ராஜா. அல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி. அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாது என்று சொன்ன அப்பா வார்த்தையின்படி இந்த நாளிலே தகப்பனே ஆலயத்தை கட்டித்தர முடியா செபிக்கிறோம். அதற்கு தேவையான எல்லா பொருட்கள் உதவியும் இப்போது சந்திக்கப்படுவதாக, ஆட்கள் எல்லாம் நேர்த்தியா சந்திக்கப்படுவதாக, எல்லா பொருளாதாரங்கள் பணம் எல்லாவற்றையும் நேர்த்தியா சந்திப்பீராக, அதை நீர் கட்டி தருவீராக அப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எலியா செபித்தது போது ஆண்டவரே அப்பா போய் பார்க்கும்போது அப்பா வேலைக்காரன் பார்க்கும்போது அப்பா மழை வருமா என்று பார்க்கும்போது ஆண்டவரே ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது இன்னும் 7 முறை நீ போய் பாரு என்று சொல்லும் போது ஆண்டவரே அப்போது ஒரு கையளவு மேகம் வந்தது போல அப்பா ஸ்தோத்திரம். அதை பேசிக்கொண்டு இருந்த வேளையிலே சடுதியாய் பெருவெள்ளம் பெருமழையாய் வந்தது போல ஆண்டவரே இந்த ஆலயம் நீர் ஆண்டவரே எழுப்புகிறதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே அன்று துதித்த அப்பா உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் இருந்த எதிராய் இருந்த எரிகோ மதிலை உடைத்த என் தேவன் ஆண்டவரே துதிகளில் இடிக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த உம்முடைய ஆலயம் துதிகளிலே கட்டப்படுவதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே துதிகளிலே கட்டப்படுவதற்காய் நன்றி அப்பா. ஜெபத்தால் கட்டப்படுவதற்காய் நன்றி இயேசுவே. நன்றி ராஜா. நீர் எதை செய்தாலும் அது உம்முடைய நாம மகிமைக்கு என்று இருக்கும். ஆண்டவரே நன்றி. இம்மட்டும் நடத்தி வந்தி, இம்மட்டுமாய் காத்து வந்தி, இம்மட்டும் அதன் தேவைகளை சந்தித்தி அப்பா அந்த ஆலய கட்டுமணிக்குரிய அப்பா அந்த சொந்த இடத்துக்குரியவர்களும் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் நீர் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவள் வாஞ்சியை கொடுத்ததற்கு நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அது மாத்திரம் அந்த ஆலயம் கட்டப்படக்கூடிய இடத்துக்கு சுற்றி இருக்க ஜனங்களுடைய இருதயங்களையும் நீர் பாதுகாத்து ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அது கட்டி தொடங்குவரையோ எல்லா எதிர்ப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கலகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் எங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒருபோதும் கைவிடாத தேவன், உம்மை நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர். இம்மட்டும் செய்த என் தேவன் இனிமேல் செய்ய வல்லவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெப தாகத்தை ஊற்றுங்க. ஆலயத்தை கட்டும்படியாக ஜெபிக்கக்கூடியவர்கள் அநேகரை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஜெபிப்பவர்கள் எழும்பினால் அப்பா கொடுப்பவர்கள் தானாய் எழுப்புவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்பா ஜெபிக்கிறவன் ஜெயம் பெற்றவன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நீர் இக்கட்டான வேலையில நீர் ஜெபித்து உம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க சொன்னீர் ஆண்டவரே. அதே வழியில நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேலையில இப்படி அற்புத கரங்கள் இப்போது கிரியை செய்யட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கரம் இருக்கட்டும். இந்த ஜெப வேலையை தொடக்க முதல் முடிவு பரியந்திலும் வல்லமையில நிரப்புங்க. கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றுமாய் அவர் செய்ய போகிற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். இந்த வேளையில கண்மலை நோக்கி பார்க்கலாமா? நமக்கு உதவி வருகிற கண்மலை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நம் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த திருச்சபையினுடைய கட்டடத்தின் காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உதவி செய்கிற கண்மலை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, வானமும் பூமி படைத்தவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க செய்கிற பெரிதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தை நோக்கி பார்க்கிறோமே, உதவி செய்கிற நம் தேவனை நோக்கி பார்க்கிறோமே. அப்படியாகவே நீ நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் பார்த்தீங்களா, உதவி செய்கிற தேவன். அவர் வானத்திலிருந்து நமக்கு உதவி செய்வாராம். இந்த திருச்சபையை கட்டும்படியாக 10,000 சிமெண்ட் மூட்டைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த 10,000 சிமெண்ட் மூட்டையை அவர் எப்படி சந்திப்பாராம்? உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒத்தாசைகளை அனுப்புவாராம். இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்றால், நம்ம முழங்கால் படியிட்ட கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, வானத்துக்கு நேராய் நம்ம பார்க்கும் பொழுது, உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாராம். இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகள் நமக்கு கிடைக்கும்படியாக, இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகளுக்காக இந்நாள் வரைக்கும் தாங்கினவர் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகளுக்காக இந்த வேளையில் யாராச்சும் ஒருவர் பாரம்பட்டு இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகளுக்காக, இந்த அயன் ராட்ஸ்களுக்காக, இன்னுமா இருக்கிற அந்த மண்ணு செல்லி காரியங்களுக்காக, இன்னுமா இந்த திருச்சபையின் கட்டும்படியாக என்னென்ன, இந்த கட்டடத்துக்காக என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறதோ, நம்ம யாராச்சும் ஒருவர் இதுக்காக பாரப்பட்டு நம்ம கர்த்தரிடத்தில் அவர் சொன்னது போல, நம்ம பாடினது போல, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிற வேளையில், வானமும் பூமியும் படைத்தவரை நாம் பார்க்கிற வேளையில் அவர் நம்மளை உதவி செய்கிறவராக இருக்கிறாராம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தேவை நடுவில் கர்த்தரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது, வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது அவருடைய ஆலயம், அவருக்காக உருவாக்கப்படுகிற ஆலயம், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உருவாக்கப்படுகிற இந்த ஆலயம்,
அவருடைய நாம மகிமைக்காக உருவாக்கப்படுகிற இந்த ஆலயம் அவருடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை சொல்லும்படியாக, அவருடைய நாமத்தை நான் உச்சரிக்கும்படியாக இந்த இடத்துல நம்ம கூடி வரும்போனால், இந்த இடத்துக்காக இந்த வேளையில பாரப்பட்டு இந்த ஜெப குறிப்புகளுக்காக யாராச்சும் ஒருவர் நீங்க பாரத்தோடு ஜெபிப்பீர்களே ஆனால், இங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அனைவரும் நாம் என்ன செய்யணும் என்றால், இந்த தாயரோடு கூட இந்த ஜெபிக்க இருக்கிற அவர்களோடு கூட இணைந்து நம்மளும் வாய்களை விரைவாய் திறந்து நம்மளும் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வானத்திலிருந்து ஒரு பதிலை தருகிற தேவனா இருக்கிறாரு, ஒரு உதவியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உன்னை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, துதி மத்தியில வாசம் செய்வரே, உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவரே, உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. ஏசப்பா, தாயை போல தேற்ற தேவனே, தந்தை போல அணிகிற தேவனே, உன்னை துதிக்கிறோம் ராஜா. மகிமைக்கு பாத்திரரே, உன்னை துதிக்கிறோம். கனத்துக்கு பாத்திரரே, உன்னை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. சேராத வழியில வாசம் செய்யற தேவனே, உன்னை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை பாதப்படையில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்க விண்ணப்பத்தை கேட்டு நீ ஆண்டவரே பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கும்போது ஆண்டவரே, அப்பா நீ தள்ளாத தேவன் அல்ல ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஏழை ஜெபத்தை கேட்டு நீ அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சபை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எஸ்தர் சபை ஆண்டவரே, அப்பா உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யற தேவன் அப்பா, சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இங்க வர ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே, அப்பா ஆசீர்வாதம் பெற்று செல்றாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க சோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும், நாமத்தை மகிமைப்படுத்த கொள்ள முடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. புது புது ஆத்துமக்கள் நீ கொண்டு வர முடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, சபைக்கு கொடுக்கிற பிள்ளைங்களா நீ எழுப்ப முடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க உள்ளத்துல நீங்க பேசும், அவங்க சப்புனத்துல நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. எத்தனையோ பிள்ளைங்க நன்மை பெற்றிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, கொடுக்கிற பிள்ளைங்களா நீ எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு கட்டி வைக்கிற கட்டுங்கள் இயேசு நாமத்தில் அகப்படட்டும் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே, அவங்க கரங்கள் ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன். கொடுக்கிற பிள்ளைங்களா நீ எழுப்ப முடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, 10,000 சிமெண்ட் மூட்டைகள் ஆண்டவரே, சோத்திரம் தேவை ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா யார் மூலியமா நீங்க கொண்டு வரீங்களோ எங்களுக்கு தெரியாத ராஜா, நீங்க கொண்டு வர தேவன் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, ஜல்லி சிமெண்ட் ஆண்டவரே, அப்பா மணல் ஆண்டவரே, அப்பா உனக்கு நன்றி. கம்பிங்கள் ஆண்டவரே, ஏசப்பா உனக்கு நன்றி. எல்லாம் தேவை ஆண்டவரே, பணம் ஆண்டவரே தேவை ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி நீ உயர்த்துற தேவன் அப்பா. ஏசப்பா, உனக்கு நன்றி. அங்க அப்பா அந்த சைடு பக்கத்துல ஆண்டவரே, அக்கம் பக்கம் ஜனங்களுக்கு ஆண்டவரே, ஏசப்பா நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன். விரோதமா எழும்பாதபடி ஆண்டவரே, வாய்க்காத போட்டும் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். உன் ஆசீர்வாதத்தினால் அந்த சபை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, உனக்கு நன்றி ராஜா. உன் ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அத்தை கோட்டையில மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. அங்க வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அந்த சபை கட்டி எழுப்ப நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் மட்டும் ஆகும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. மனுஷ மகத்தை பார்க்கறா, நீ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அப்பா. உனக்கு நன்றி அப்பா. வாஞ்சத்தோட தாகத்தோட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, ஏசப்பா நீ ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கிற மக்கள் ஆண்டவரே எழும்பி வரட்டும் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி நீ உயர்த்துற தேவன் அப்பா. உனக்கு நன்றி. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த சபையில உள்ள சேர ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தனித்தனியாய் பேர் பேராய் நீ ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன். அவங்க தேவையெல்லாம் நீ
சந்திக்கும்படியாக சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் சபைக்கு ஆண்டவரே. ஆண்டவரே கற்ற பிள்ளைங்க ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பிரயாசப்படுற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா. நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, உனக்கு நன்றி அப்பா, உனக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்கிறப்பா, சோத்தரிக்கிறோம். நாங்க நன்றியோட இருக்கிற பிள்ளைங்களா நீ மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா, சோத்தரிக்கிறோம். ஏசப்பா உனக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓரி மலாமா ஷபரபலபா, ஓரி பலபா துரி காந்தரி மலபா ஷபரபலபா. ஆவியானவரே சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். எல்லா வெற்றமும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுக செய்யற தேவன் அப்பா, உனக்கு நன்றி அப்பா. எங்க கண்கள் உன்னே ஏறெடுக்குது ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்க மனுஷன் நேரத்துல போகல ஆண்டவரே, உன் பாதத்துல ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிறோம், உன் பாதத்தை கட்டி பிடிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி. நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, சோத்தரிக்கிறோம் அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயாக்காக ஜெபிக்கிறோம். ஐயா சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, ஏசப்பா பக்க பலமா நீ இந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா, சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உனக்கு நன்றி 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 ஆண்டவரே. அவங்களுக்கு சுகத்தையும் பெல்லத்தையும் ஆரோக்கியத்தை கட்டிலிடும் ஆண்டவரே. ஏசப்பா உனக்கு நன்றி. தாய்க்காக ஜெபிக்கிறேன். இன்னும் வல்லமை நீ எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்கள சுகத்தையும் பெல்லத்தையும் ஆரோக்கியத்தை கட்டிலிடும். கொடுத்திருக்கிற 2 பிள்ளைங்கள் கூட நீ ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த நோக்கத்தோட நீ அவங்களுக்கு பெங்களூருக்கு கொண்டு வந்தீராச்சா, அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி தர முடியாத ஜெபிக்கிறேன். இன்னும் வல்லமை நீ எடுத்து பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி ராஜா. உன்னை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஓ உன்னை போற்றிக்கிறோம், உன்னை உயர்த்துகிறோம் அப்பா. உனக்கு நன்றி ராஜா. சேராத வழியில வாசம் செய்யற தேவனே உன்னை துதிக்கிறோம். நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிற தேவனே உன்னை துதிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்ம மக்கள் ஆண்டவரே இன்னும் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களை எல்லாம் ஆண்டவரே ரட்சித்து ஆண்டவரே அப்பா நீ கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே நீங்க பேசி ஆண்டவரே கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன். உசுவிசத்தை அவங்க உள்ளத்துல போட்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு நாமத்திலே ஆண்டவரே கேக்குறோம் ஆண்டவரே. அப்பா உன்னை துதிக்கிறோம். எத்தனையோ அழிஞ்சு போய் நிற்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த ஆத்ம மக்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த சபைக்கு நீ கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே எடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிற, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கிற, கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க, வேறொன்ற செய்வார். பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க, வேறொன்ற செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றொருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. நம்ம எதை குறிச்சும் பயப்படாத கூடாதான். ஏன் நமக்கு பயம்? எதற்காக நம்ம பயப்படணும்? இந்த ஆலயம் கட்டும்படியாக இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நமக்கு பயமே இருக்கக்கூடாதான். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக கர்த்தர் உண்டு. பயமில்லையே. இந்த பாட்டு பாடும்போது ஒரே ஒரு காரியம் தான் யோசனைக்கு வருது. என்னன்னாக்கா, ஒரே ஒரு காரியத்தை ஆண்டு நினைவு கூட்டுறாரு. நம்ம எதை குறிச்சும் பயப்படக்கூடாதான். தாவீது முன்பதாக ஒரு கோலியாத் தின்ற பொழுது அவனுக்கு ஒரு பொழுதும் பயமே இல்லையா. அவன் கோலியாத்தை பார்த்து பயந்தவர்கள் அநேகர், ஆனால் தாவீதோ அவன் பயப்படவே இல்லையா. எவ்வளோ பெரிய கோலியாத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் முன்னாடி யாராச்சும் ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய நல்ல ஒரு பலசாலி, ஒரு 6 அடி உயரம், ஒரு நீளம் ஒரு அப்படியாக ஒரு பெரிய ஒரு உருவம் உங்கள் முன்னாடி வந்துச்சுனாக்கா, நீங்கள் அவங்கள பார்த்துருந்த உடனே ஒரு ஃபியர் வரும், ஒரு பயம் வரும். ஆனால் இந்த பாட்டு இப்படி சொல்லுது, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாராம். யார் நம்மளோட இருக்கிறாரு? கர்த்தர் நம்மளோட இருக்கிறாராம். இன்று தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் பார்த்து ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த ஃபீஸ் நான் எப்படி கட்டுவேன், ஒருவேளை என் புருஷனுக்கு வேலை இல்லையே, அவர் ஆட்டோ ஓட்டுறாரு, அவர் இப்படியாக டெய்லி வேஜஸ் வேலைங்களை பண்ணுறாரு, என்னுடைய லைஃப்பை நான் எப்படி லீட் பண்ணுவேன், என்னுடைய மகளுடைய திருமண காரியம் எப்படி நடக்கும், இல்லை என்னுடைய மகனுக்கு வேலை இல்லையே, அவன் வேலை இல்லாத நிமித்தமாக என்ன, இப்படியாக ஒரு காரியங்கள் நமக்குள்ளே யோசித்து கொண்டிருந்தா இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது பயமில்லை பயமில்லை பயமில்லையே என்ற இந்த பாடலை நீங்கள் வாய் திறந்து விசுவாசத்தில் பாடும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றிலும் நான் நின்று நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொல்கிறாரு. இதே போல் இந்த திருச்சபையை பார்த்து நம்ம சொல்லலாம், இந்த உங்கள் மாடலுக்கு நேராக கைகளை நீட்டி நீங்கள் சொல்லலாம். இந்த மாடலுக்கு நேராக நீங்கள் கைகளை நீட்டி, டிவியில் ஆன்லைனில் பார்க்குறவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் கைகளை நீட்டி நீங்கள் சொல்ல முடியும், இந்த ஆலயம் கட்டப்படும், அதுக்கு எந்த பயமும் எமக்கு இல்லை, இந்த ஆலயம் கட்டியே முடிப்பார். அவர் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் இதை கட்டி முடிக்கும்படியாக கர்த்தர் இதுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். யார் இது பட்சத்தில் இருக்கிறார்? கர்த்தர் இது பட்சத்தில் இருக்கிறார். சத்ருவானவர் இருக்கலாம், எப்படியாப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், அவ என்ன பிளான் பண்ணாலுமே கர்த்தர் சொல்லுகிறார்,
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் செய்து முடிப்பாராக. இப்போ எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசுவாசத்தில் இந்த பாட்டை நம்ம பாடலாமா? உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகளை நிமித்தமாய் நீங்கள் ஒருவேளை தள்ளி கொண்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம், எப்படி ஒரு பயத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியங்கள், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்குமா? நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று வேதாகமம் சொல்லுகிறது போல, அந்த மகிமையை நீங்கள் பார்க்கணும், அந்த மகிமையை நீங்கள் உணரணும், அந்த மகிமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து வரணும் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வரணுமா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வர வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணுமா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே அப்படின்ற அந்த பாடலை நம்ம பாடும் பொழுது அது ஒரு உணர்வோடு நம்ம பாடணுமா? அந்த பாட்டுக்கு உள்ளாக நம்ம இறங்கணுமா? எப்படி தாவியாத்துங்க கோலியாத்தை எப்படிங்க அவன் எப்படி அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம திரும்பி பார்க்குறோம், ஐயோ 20 கோடியா, எப்படி நடக்கும்? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, இந்த திருச்சபை எப்படி எழும்பும்? இது பெருசாக இருக்கே, நம்மளால் முடியுமா என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். 20 கோடி இல்லை, அதுக்கு மேலான காரியங்களை நான் செய்யறேன், உங்களோட இருக்கிறவர் நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம சாதாரணமான தேவனை ஆராதிக்கவில்லை. ஏதோ மனிதனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தல. அண்டா சராசரங்களை படைத்த தேவன், உள்ளங்கையில வரைந்திருக்கிற என் தேவன், காற்று நில் என்றால் நிற்கும், கடல் இறையாமல் அமைதலாயிரு என்றால் அமைதலாயிருக்கும். அப்படியாப்பட்ட தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு எதற்காக ஒரு பயம்? ஃபீஸு கட்டுறதுக்கு எதுக்கு பயம்? மகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து எதற்காக பயம்? ஹாஸ்பிட்டலை நோக்கி எதற்காக பயம்? வியாதியை கண்டால் எதற்காக பயம்? என்ற தினத்தில் பயமே இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் நம்ம சில காரியங்களை செய்யணுமா? ஒன்றே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு இந்த பாடை நம்ம பாடலாம். ஏனென்றால் கர்த்தர் நம் பக்கத்தில் நிற்கணும்ன்றா அவர் சொல்றாரு இல்லைங்களா? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பயமில்லையே. அவர் நம்ம கூட நிற்கணுமே, ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்க? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் நம்ம கூட வரணும். கர்த்தர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறான்னா இந்த இடம் எப்படியாப்பட்ட இடமா இருக்கிறது? அது பரிசுத்தமான இடமா இருக்கிறதா? மோசேயை பார்த்து சொல்லுறார் யாத்திராகமம் புத்தகத்தில் மூன்றாவது சாப்டர்ல 5வது வசனத்தில் நம் தேவன் என்னத்தை சொல்லுகிறார் என்று சகோதரன் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் வேதாகமத்தை நேராக யாத்திராகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம திரும்பி நம்ம அந்த எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வசனத்தை நம்ம படிக்கலாமா? அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா. இது எப்படியாப்பட்ட நிலமாய் இருக்கிறது? இது எப்படியாப்பட்ட ஆலயமாய் இருக்கப்படுகிறது? இது பரிசுத்த ஆலயமாய் கட்டப்படுகிறது. அதுக்கு விரோதமாக என்ன தடைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்று, இது பரிசுத்தமான ஒரு ஸ்தலமாக இருக்க போதான். இப்பொழுது அந்த லேண்ட் எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். இது முடியுமா? அநேக கேள்விகள் குழப்பங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாராம், இது பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் கட்டப்படுமா? யாத்திராகமம் புத்தகத்தில் அவர் சொன்னது போல நம்ம போய் ஆராதிக்கிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறதா? பரிசுத்தமான ஒரு இடமா இருக்க போகிறதா? நம்ம நிற்கிற இடம் எதுவாய் இருக்கிறது? இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? அது பரிசுத்தமான இடமா இருக்கிறதா? நீங்க ஒரே ஒன்று பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. மோசே ஆண்டவரை சந்திக்கும்படியாக அந்த மலையை நோக்கி ஏறி போகும் பொழுது அந்த இடத்துல என்ன இருந்தது? ஒரு முள் செடி இருந்தது. மலை மேலே என்ன இருக்குங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மலை மேலே யாராச்சும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரக்கிங் எல்லாம் போவாங்க இல்லைங்களா? அப்படியாக நம்ம மலையில் நடந்து போகும் பொழுது பாஸ்டர் ஐயா கூட அநேக அந்த ப்ராமிஸ் வர்ஸ் எடுக்கும் பொழுது அந்த மலை மேலெல்லாம் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் பாஸ்டரோடு கூட.
அப்போ நாங்கள் இப்படியே சுற்றி பார்ப்போம். அந்த யாத்திராமம் புத்தகத்தில் இந்த பாடும் பொழுது தான் இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பாட்டு பாடும்போது பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம பரிசுத்தமாக்கணும். ஏனென்றால் இந்த திருச்சபையானது ஒரு பரிசுத்தம் நிறைந்த திருச்சபையாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஆலயமாக, இதுக்குள்ளே யாரெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். இந்த இடத்துல யாரெல்லாம் பாவிகள் நுழைகிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். இது பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் எழும்பும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் யார் இருக்க போகிறார்? அந்த இடத்துல கர்த்தர் இருக்க போறாராம். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மலை எங்கேயாச்சும் பரிசுத்தமா இருக்குமா? யோசித்து பாருங்க, கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது. அந்த இடத்துல கல் இருக்கும், முள் இருக்கும், ஒரு செடிங்க இருக்கும், ஒரு இந்த மாதிரி நீட்டா இருக்காதுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா? பரிசுத்தமான ஒரு இடம். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தது நிமித்தமாக அந்த இடம் எப்படியாய் மாறினது? பரிசுத்தமாய் மாறினது. அந்த முள்செடியிலிருந்து யார் பேசினார்? நம் தேவாதி தேவன் பேசினார். அவருடைய பிரசன்ஸ் இறங்கும் பொழுது அந்த இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. உங்கள் வீட்டின் நடுவில், உங்களுடைய பிரச்சனை நடுவில், உங்களுடைய போராட்டத்தின் நடுவில், உங்களுடைய வியாதி நடுவில் யார் இறங்கணுமா? நம் தேவாதி தேவன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற நம் தேவன் அது நடுவில் இறங்கினாருன்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமாய் கர்த்தர் அந்த இடத்த மாற்றுவாருங்க. அது ஒன்று யோசித்து பாருங்க. பரிசுத்தமான நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான இந்த திருச்சபையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த தடைகள், அதுக்கு தான் இந்த போராட்டங்கள். இதையெல்லாம் நம்ம வென்று எடுத்து முறியடித்து எழும்பும் பொழுது இது எப்படிப்பட்ட ஆலயமாய் விளங்குகிறதா? ஒரு பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் இறங்குகிறது. அந்த ஆலயத்துக்குள்ளே எப்படியாப்பட்ட வியாதிகள் வந்தாலும், வியாதியர்கள் வந்தாலும் அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்? பரிசுத்தமான ஒரு இடம். அந்த முள்செடி நடுவில் தோன்றினான் தேவன். அவருடைய வார்த்தை இதே இடத்துல அதே தேவன் சொல்லுகிறார், இது பரிசுத்தமான ஒரு இடமா இருக்கிறது. மோசையை பார்த்து சொன்னாரே, உன்னுடைய பாதரட்சத்தை நீ கழட்டு, இது பரிசுத்தமான ஒரு இடம் என்று சொன்னாரே. நம் தேவன் எந்த இடத்துல இறங்குறாரோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி நம் தேவாதி தேவனை, பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படியாக. குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இந்த திருச்சபை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான திருச்சபை உருவாக்கும்படியாக இதுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள், இதுக்கு முன்பதாக காணப்படுகிற போராட்டங்கள், இதுக்கு முன்பதாக எழும்புகிற எல்லாம் சத்துடைய கிரியைகள் அழிந்து போகும்படியாக, நிர்மூலமாகும்படியாக இந்த பாடல் பாடிட்ட பின்பு யாராச்சும் ஒருவர் ஊக்கமாக உற்சாகமாக ஒரு பலனுடன் ஒரு ஆவியில ஒரு ஜெபித்து இந்த காரியங்களை உடைக்கும்படியாக கர்த்தர் இதை உதவி செய்யணும். ஏனென்றால் நம்ம கட்ட போகிற ஆலயம் எப்படியாப்பட்ட ஆலயம்? அது பரிசுத்தமான ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்தமான தேவன் அந்த ஆலயத்தை பொறுப்பெடுக்க போகிறார். அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்ததுனால அந்த இடம் பரிசுத்தமாய் மாறினது. அதே தேவன் என்ற தினத்துல நம்ம கட்டி கொண்டிருக்கிற அந்த இடத்துல இறங்கி வரும்படியாக, இறங்கி வந்து அந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக, அந்த இடத்தை பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு போகும்படியாக அந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம். அநேக கோடி லட்சக்கணக்கான செக்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல டிராவல் பண்றாங்க. எத்தனையோ விதமான கோட்டைகள் இருக்கிறது அந்த இடத்துல, எத்தனையோ விதமான ஹோட்டல்ஸ், எத்தனையோ விதமான பிஜிகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான ஆபீஸ் அந்த இடத்துல இருக்கிறது, எத்தனையோ விதமான பாஷைகள் பேசுகிற ஜனங்கள் அந்த இடத்துல இருக்காங்க. எப்படியாப்பட்ட பாவங்கள் நிறைந்த அந்த இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று, நம் தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவாரே ஆனால் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த வேளையில எல்லாரும் விசுவாசத்துடன் இந்த பாடலை பாடி, அது பாடல் பாடின பின்புதாக ஒருவர், யாராச்சும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களும் நீங்களும் உங்க வீடுல சொல்லுங்க, இந்த வியாதி நடுவில் என் கர்த்தர் இறங்கி வந்தாரே ஆனால் அது பரிசுத்தமாகும், அப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அது நீங்க விசுவாசத்தோட இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லோரும் உற்சாகத்தோட இந்த பாடலை பாடலாமா? பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. பயம்
பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் பகை யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லையே. இப்பொழுது ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம். சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த இடத்தை ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாய் அவர் இறங்கி வந்து அதை மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி சொல்லி அந்த இடத்துல காணப்படுகிற எல்லா தடைகளை நீக்கும்படியாக அந்த இடத்துல காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாக அந்த இடத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல இப்பொழுது காணப்படுகிற அந்த கம்பி காரியங்களுக்காக, சிமெண்ட் காரியங்களுக்காக, ஜெல்லி காரியங்களுக்காக, ஆட்களுக்காக, இந்த எல்லா குறிப்புகளுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கலாமா? பார்த்து கொண்டிருக்கிறவர் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து வாய்களை திறந்து இவர்களோடு கூட ஒன்றாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்து இந்த இடங்களெல்லாம் பரிசுத்தமாய் மாற்றி உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு ஆம் என்றும் அமேன் என்று பதில் தருகிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறாரு. அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறப்பா. சங்கீத 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கும், உம்மை ஸ்தோத்திரிக்கும், உம்மை துதிக்கும் ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி எங்களுக்காக, எங்களுடைய சபைகளுக்காக ஆண்டவரே, மக்களுக்காக ஆண்டவரே கொடுக்கப்பட்டதான பிளான் படி ஆண்டவரே அந்த இடத்தில் தொடங்கி இருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை வைத்து இப்பொழுது ஜெபிக்கிறப்பா. அந்த ஸ்தலத்திலே உம்முடைய கிருபை இறங்கன ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கன ஆண்டவரே. அப்பா, தீங்கு நாள் ஒன்றும் ஆண்டவரே அணுகாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது ராஜா சொன்னாரே. ஆம் தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே காரியத்தை வாய்க்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாத படிக்க ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு தோல்வி இல்லை என்பதை அறியும்படியாக என் தேவன் வெற்றியை கொடுக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வெளிப்பாட்டின் பிரகாரமாக அந்த இடத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்பி தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின்படி அவர்களோடு கூட பேசுங்க ஆவியானவரே. எங்களுடைய ஆண்டவரே பெருமையோ, எங்களுடைய ஆண்டவரே பாவமோ, எங்களுடைய எல்லா விதமான காரியங்களோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. ஏதாவது தவறுகள் இருக்குமானால் என் தேவன் அதனிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே அப்பா சபைக்கு ஆண்டவரே அப்பா ஓடோடி வந்து ஜெபிக்கிற மக்களாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க அப்பா முக்கியமாக ஆண்டவரே எங்களுக்கு பணம் தேவையா இருக்கிறது என் தேவனே. ஜல்லி, கல்லு, மண்ணு இன்னுமாய் கூட தகப்பனே இயேசுவே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிமெண்ட் தேவை, கம்பிகள் தேவை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிற
ராஜா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாக அந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அதை அந்த ஆட்களை நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையான ஆட்களுக்கு நல்ல பலன் தாங்க ஆண்டவரே, நல்ல சக்தியை தாங்க ஆண்டவரே. அவர்கள் செய்யும்போது எந்த ஆபத்தோ கஷ்டமோ தொல்லையோ வராதபடிக்கு ஆவியானவர் நீர் பொறுப்பட வேணுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஊரும் பிராணிகளோ மற்ற விதமான மனுஷ சிற்றங்களோ ஆண்டவரை பொல்லாத ஆவியுடைய மக்களோ அந்த இடத்திலே வந்து தேவையில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரை சர்வ சிருஷ்டிகராக இருந்து ஆண்டவரை என்னென்ன ஆலோசனை ஆண்டவரை கொடுக்க வேண்டுமோ அப்படி ஆலோசனைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை கட்டுகிறதான கைகளை உயர்த்துங்க பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலிருந்து பணம் வரும்படியாக என் தேவன் ஆண்டவரே, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா அஸ்திவாரம் போட்டப்பட்டு இருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. மேற்கொண்டு எல்லா காரியத்தை நீர் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்திலே வர வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி வரும்படியாக என் தேவன் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனமாய் இருப்பார்களானால் இந்த நேரத்தில் கட்டுகளோடு கூட ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இருப்பார்களானால் ஆவியானவர் அவர்களோடு கூட ஆண்டவரே ஆவியோடு பாடுவேன், நான் உண்மையோட பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களோடு கூட நீர் பேசுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. இந்த நாளிலே நோய்வாய் காணப்படுவார்களானால் எல்லா நோய்களையும் அதமாக்கி போடுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, மழையின் காலங்களிலே என் தேவன் ஆண்டவரை வேதனையோட கண்ணீரோடு கூட ஆண்டவரே இது இந்த வியாதி எப்ப நீங்கும் என்று வேதனையோடு இருப்பார்களானால் இந்த வேளையிலே ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எங்க சபையில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் என் தேவன் அவர்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆண்டவரே அந்த ஜல்லிகளை ஏற்றி கொண்டு வருகிற வாகனங்களை உம்முடைய கரத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தடையும் இராதபடிக்கு சரியான நேரத்தில் பக்குவமாய் அந்த இடத்திலே வந்து சேரும்படியாய் என் தேவன் ஆண்டவரே ஒரு விசையாய் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்ட நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. நீங்க இல்லைன்னா நாங்க எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எல்லாம் நீ செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி. இது என்ன இப்படிப்பட்ட காரியம் எப்படி நடக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கிற முறுமுறுக்கிற ஆண்டவரே மக்களை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கிடைக்கிறோம். சாத்தானின் கிரியைகள் ஆண்டவரே, சத்தாவிகளின் கிரியைகள் ஆண்டவரே, அம்மானின் கிரியைகள், பார்வோனின் கிரியைகள் ஒன்றும் அந்த இடத்தில் ஆண்டவரே தோற்று போனவனாக ஓடும்படியாய் நீர் உதவி செய்தரலும். பாதாளத்துக்களாக அனுப்ப ஆண்டவரே ஆவியானவருக்கே விட்டு கிடைக்கிற ஏசப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டைக்கும் நீர் முத்திரை போட்டு கொண்டதுக்காக நன்றி அப்பா. என் தேவன் ஒரு முத்திரை போடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அந்தந்த ஆண்டவரே சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றுவதற்கான ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே. என் தேவன் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. ஒவ்வொரு கற்களையும் அவர்கள் வைக்கும் பொழுது ஆவியானவருடைய வல்லமை விளங்கணும் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த கிருபை அந்த ஆண்டவரே ஸ்தலத்தில் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இடத்திலும் தேவையான சிமெண்ட்டுகள் தேவையா இருக்கிறது ராஜா. என் தேவன் மனம் இறங்கும் அப்பா, மன இறங்க ஆண்டவரே. நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று நாங்கள் வாசிக்கிற ராஜா. ஆவியானவர் நாங்கள் தாழ்மையாய் கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்குவதற்காக என் தேவன் ஆண்டவரே சபையின் போதகருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் ஆண்டவரை எந்தெந்த இடத்திலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவரை ஒரு விடுதலை வெற்றி சிறக்க ஒரு விடுதலை காட்ட வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடன் ஊழியர்களை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. எந்த ஆபத்த கஷ்டமும் தொல்லை வராதபடிக்கு அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு நீர் ஆண்டவரே பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம் என்று வாசிக்கிறார் அச்சா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சபையின் மக்கள் ஓடோடி வந்து ஜெபிக்கிற மக்களாக மாற்றுங்க. அவர்
அவர்கள் இருதயங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேசத்துக்கும் பட்டணங்களுக்கும் ஆண்டவரே கிராமங்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்களோடு கூட பேசுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்தில் கேட்டது நாங்கள் ஒரு நாளும் வீண் போகிறது இல்லை ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களோடு கூட பேசுங்க. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற மக்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. கனி தருகிற மக்களோடு கூட பேசுங்க. அனாயிட்டிங் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவரே சும்மாவே இருக்க கூடாது ஆண்டவரே. அவர்களோடு கூட பேசுங்க. யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல நீங்க பேசுங்க தகப்பனே. யுத்தத்தை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு லாரிகளிலும் ஆண்டவரே அந்த ஏற்றி கொண்டு வருகிற மக்களோடு கூட நீங்க இருங்க ராஜா. என் தேவன் ஒரு அதிசயத்தை இந்த இரவு செய்யும் ஐயா. என் தேவன் செய்ததுக்காக நன்றி, என் தேவன் செய்ததுக்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் நன்றியோடு கூட பாடும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் செய்து முடிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிற மக்கள் மத்தியில என் தேவன் ஒரு எழுப்புதலை கட்டளிட்டு தாங்க ராஜா. ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. அவர்கள் முகங்களோடு கூட உம்முடைய வல்லமையை காட்டி அருளுங்க. இருளான பாதை அல்ல ஆண்டவரே, வெளிச்சத்தின் பாதையில் இருக்கிற மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டேன், தாங்கிட பலன் தருகிறேன், தப்பி சென்றிட வழிகளை உருவாக்குறேன் என்று சொல்லி இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திருச்சபை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம், இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று கர்த்தர் இந்த நாளில் உறுதியாக சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்பட விடமாட்டேன். கர்த்தர் வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதி சீக்கிரத்தில் அந்த இடத்துல மறுபடியும் எல்லாம் தொடங்க போகிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக நான் சோதனைப்பட விடமாட்டேன், அதை தாங்கிக் கொள்ள பலன் தருவேன், தப்பி சென்றபடியாக வழிகளை உருவாக்குவேன் என்று சொல்றாரு. எல்லாரும் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, அவர் தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் நல்லதொரு போராட்டை போராடும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாம் மறைந்து விடும். நல்லதொரு போராட்டம் போராடலாமா? வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நாம் கலங்கிடவே வேண்டாம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு,
வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, வருகையில் தந்திடுவார், நம் நேசரில் தந்திடுவார். நேசரின் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நல்லதொரு போராட்டத்தை போராடும்படியாக நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா? நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வதற்காக கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்ற தினத்தில் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நான் நல்லதொரு போராட்டத்தை போராடும்படியாக நான் விசுவாசத்தில் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் திருச்சபை கட்ட முடியும். நல்லதொரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நேர்வழியா இதை கட்டும்படியாக நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். நாங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் முடிப்பேன், நிச்சயமாகவே நான் முடிப்பேன். இதுல போராட்டம் உண்டு, இந்த போராட்டத்துல ஜெயத்தை தருவேன். ஒன்றே ஒன்று, நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளணுமா? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தை இழந்துடாதீங்க, அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சம்பூர்ணத்தை பார்க்கணுமா? இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை போராடலாமா? நல்லதொரு போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்து கொள்வோ. நல்லதொரு போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்து கொள்வோ. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, வருகையில் தந்திடுவா. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசரின் வருகையில் தந்திடுவார். என் நேசரின் வருகை தந்திடுவார், நம் நேசரின் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கைவிடவே மாட்டாராம். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாய் இந்த இடத்துல யார் இறங்கியிருக்காருன்னா அவரே இறங்கியிருக்காராம். பரிசுத்தமாயிருக்கிற நம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்ல ஒரு எபினேசர். அவர் சொல்லுகிறதார், அவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது நல்லதொரு போராட்டத்தை நாம் போராடணும். இந்த திருச்சபை கட்டும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில், இந்த போராட்டம் கட்டி முடிக்கும் வரையிலும் நம்ம நின்று, திறப்பில் நின்று முழங்கால் படியிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அந்த போராட்டத்தை கர்த்தர் முடிப்பாராம். போராட்டத்தை போராடும்படியாக அந்த ஒரே ஒரு காரியத்தின் நடுவில் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணுமா? அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது இதை முடிவு நம்ம பார்க்கலாமா? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக இந்த திருச்சபையின் காரியங்கள் கர்த்தர் கட்டி முடிப்பதுக்காக, இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பதுக்காக, இதனுடைய தடைகள் எல்லாம் நீக்குவதுக்காக, இதுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள், மனிதனுடைய பிளான்கள், எல்லா அந்த காலத்தின் கிரியைகள், எல்லா சத்துருடைய கோட்டைகள் எல்லாவற்றுமே முறித்தடிக்கும்படியாக இந்த வேளையில் யாராச்சும் ஒருவர் ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி. அப்பா, இந்த இரவு நேரத்தில் தகப்பனே, எங்க 2-3 பேர் இருக்கிறீரோ அந்த நடுவில் நான் இருப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் தகப்பனே அப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா 44 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. தகப்பனே, நீங்க தான் ஆண்டவரே அற்புதங்களை செய்யணும் ராஜாவே. அப்பா, நாங்கள் நாடி வந்து தகப்பனே உம்மிடத்துல நாங்கள் ஜபிக்கிற வேளையில ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருங்க ஆனாலும் கொண்டு வந்து அப்பா அப்பா ஒவ்வொரு சத்துருங்க கொண்டு வந்து நிற்கிறானுங்க ஆண்டவரே. ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் அதெல்லாம் அகற்றி போட்டு என் தேவனாக கர்த்தர் நீர் பெரிய அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நீர் அப்பா 10,000 சிமெண்ட் மூட்டை நீங்க சந்திச்ச ஆகணும் ஆண்டவரே. அப்பா, பொருட்கள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. மணல், சிமெண்ட், கம்பிங்க எல்லாமே நீங்க சந்திச்ச ஆகணும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடத்துல தகப்பனே நீர் அசவாடுங்க ஆண்டவரே. அற்புதமாக கட்டளங்களை ஏதோ நீங்க அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அப்பா, இவ்வளோ நாள் ஜபித்து தகப்பனே ஒரு அதிசயங்கள் நாங்க காண செய்யணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்புவது உங்களை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கல்லோ மண்ணோ நாங்கள் வணங்கல ராஜா. அப்பா, நீர் பேசுற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஜெபத்துக்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, கொடுக்கிற பிள்ளைங்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களையும் ஆண்டவரே, உண்மையே சாயலாக இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவரே கொடுக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்துங்களெல்லாம் நீங்க பேசுங்க அப்பா. அப்பா, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பொக்கிஷன் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. விசுவாசிங்களே, நீங்க அப்பாக்கு மனதோறும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 5 சிமெண்ட் கொடுத்தாலும் போதும் தகப்பனே. அப்பா, 1 கோடி 1,00,000 பேர் நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அந்த கட்டட முடிக்க நீர் உதவியாக இருங்க ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, அலைத்துக்களை தகப்பனே அப்பா பாஸ்டையாக்காக குடும்பத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோமா ஆண்டவரே. தகப்பனே, மகனுக்கு எந்த ஒரு உபதிரங்களும் ஏற்படாதபடி ஆண்டவரே, அணுகாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜபத்துல நாங்கள் வல்லமை காணணும் ஆண்டவரே. மகனோட நீங்க இருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மகன் போகும்போது வரும்போது நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. பெலனும் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிற பிள்ளையை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. பாஸ்டம்மாக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா அப்பா நேற்று வராமல் இருந்தாங்க ஆண்டவரே. ஆனாலும் குடும்பம் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உங்க குடும்பத்துக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய செட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஆலயம் கட்டுறதுக்கு தகப்பனே மகன் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள அவரை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தைரியத்தை பலத்தையும் நீர் கட்டளிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இது ஆகும் கட்டளிடுகிறேன் நான் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்ய போகிறதுக்காக அற்புதங்களை நீங்க அப்பா நீங்க உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இரவும் பகலுமா நாங்க தியானித்து போகலும் ஆண்டவரே. அப்பா, அழைத்துக்காக நாங்க ஜபித்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் பரலோகத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு பொக்கிஷன்களை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஆலயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாங்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆலயத்தில் வர மக்களுங்க எல்லாரையும் நீங்க தொட்டு ஆகணும் ஆண்டவரே. அப்பா, அதுல நல்ல ஆசீர்வாத பெற்றகளை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. கொடுக்க நீர் உதவியாக செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வெளியேறி பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் காரியங்களை வாய்க்கப்பட போகிற கிருபைகளுக்காக வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು.
ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. நம்மள கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. உங்க வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது, அப்பா நீ நல்ல ஒரு டீச்சரா இருங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை படிக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு டீச்சரா இருங்க. ஹalleluya. நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நீ தேவனா இருங்கப்பா. உம்முடைய வேதத்தை ஆராயும் பொழுது அதில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களுக்கு எட்டாததுமான, எங்களுக்கு புரியாததுமான காரியங்களை கற்றுத்தருவீராக. நல்ல ஒரு போதகராய் இருக்கிறீரே, கற்றுத்தருவீராக. எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் நம்ம எல்லாரும் உட்காந்துக்கலாம். இந்த வேளையில் அவருடைய வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது அவர் யாராக இருக்கிறாருன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறாராம். கன்னடத்தில் சொல்லுகிறது, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ನನಗೆ ಗುರು ಆಗಿರು அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது நல்ல ஒரு டீச்சராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீச்சர் யாருன்னா பேரண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு முதலாவது டீச்சர் யாருன்னா பேரண்ட்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ் உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை உருவாக்கியிருக்காரு. அப்போ நமக்கு முதல் டீச்சர் யார்? நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசங்களை படைத்த நம் தேவன் தான் நமக்கு முதலாவது டீச்சர். அவரை அடுத்ததாக வருது பேரண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததாக வர்றது தான் நம்ம ஸ்கூலுடைய டீச்சர்ஸ். ஆனால் இதில் இந்த பாட்டு சூப்பராக இருக்குது, அருமையாக எழுதியிருக்காரு. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ குருவாகிரு. ஸோ அவர் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக அந்த வார்த்தை எழுதியிருக்காரு. ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ನನಗೆ ದೇವರಾಗಿರು. நம்ம அவரிடத்துல போய் வேதாகமத்தை கையில் எடுத்து அதை நம்ம படிக்கும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு டீச்சராக இருக்காருங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தெரியலையோ இதில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லுகிறது போல சத்தியத்தை நீர் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, இந்த சத்தியமானது எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. இதை எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் அறையில் போய் கதவை மூற்றிக்கொண்டு உங்களுடைய தலையில் நீங்கள் ஒரு துணியை போட்டு முக்காடு போட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு படிக்க தெரிலப்பா, ஆனால் இந்த வேதத்தின் ரகசியங்களை என்னோட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோட பேசுவார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நம்ம முதலாவது பரிசுத்தமாகணும். நம்ம இருக்கிற இடத்தை நம்ம பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளணும். அந்த இடங்களெல்லாம் ஒதுக்கிடணும். எல்லாம் வேலை, டென்ஷன், காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க சைடில். கர்த்தரிடத்தில் என்னோட கூட இருங்க ஏசப்பா, நீங்கள் நல்ல ஒரு வைத்தியராக இருக்கிறீங்க, நல்ல ஒரு மருத்துவராக இருக்கீங்க, நல்ல ஒரு டீச்சராக இருக்கீங்க, நல்ல ஒரு நண்பனாக இருக்கீங்க, நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஒரு என் தேவாதி தேவனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொன்னது. இப்பொழுது நம்மளுடைய வேதத்துக்கு நேராக நம்ம திருப்பலாம். யாத்திராகமம் புத்தகத்தில் நம்ம பார்த்தது போல நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வர அப்படின்னா
அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறதா? சரி, இன்று தினத்தில் நம்ம 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8லேருந்து 15 வசனங்களை நம்ம திருப்பலாம். நம்மளுடைய வேதாகமத்தை 1 ராஜாக்கள், 1 Kings chapter 17 verse from 8 to 15. சகோதரர்கள் இதை வாசிக்கும் பொழுது இங்கே கூடியிருக்கிற யாவரும் வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் நேரடியாக உங்களுடைய வேதாகமத்தை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8லேருந்து 15 வரை நம்ம பார்க்கலாம். நேரடியாக ஆன்லைன் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப் வாயிலாக, சால்வேஷன் டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய டிவியில் வருகிற அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் வாயில் உச்சரித்து அதை நீங்கள் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது சகோதரர்கள் படிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அந்த இடத்துல அந்த விதவை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? விறகு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேதத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியாவை பார்த்து சொல்லுகிறாரா, நீ இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு நீ சாரிபாத் என்கிற அந்த அந்த விடோ, அந்த விதவினுடைய வீட்டுக்கு நீ கடந்து போ அப்படின்னு சொல்கிறாரா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எப்படியாப்பட்ட சம்பவம் என்றால், ஒரு நெருக்கடியான ஒரு சம்பவம், ஒரு பஞ்சத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். இந்த நாட்களில் நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய திருச்சபையின் ஆலயத்தை நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமானால் நமக்கு போதுமான அந்த ஃபினான்ஷியல் நீடு இருக்குது இல்லைங்களா? நமக்கு அநேக தேவைகளோடு இருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்திலும் நீங்கள் பார்க்கலாம், அநேக காரியங்கள் தேவைகளோடு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? அப்படியேப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கர்த்தர் நமக்கு அந்த திருச்சபை இடத்தை நமக்கு கொடுத்தாராம். இந்த வேதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எழும்பி, அந்த வேதத்தில் அருமையாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி, அதாச்சு சீதோம் சாரிபாத் பார்த்தீங்களா, அங்கேயே நீ தங்கியிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் யார் என்றார்? தெளிவாக பேசுகிற தேவன். அவர் சொன்னார்னா அப்படியாகவே அதை செய்கிற தேவன். பாருங்க, நம்ம கல்யாண நகரில் ஆரம்பித்தோம், திருச்சபையினுடைய காரியங்கள் கல்யாண நகரில் ஆரம்பித்தோம். அந்த இடத்துல இருந்து குறித்த நேரத்தில் அந்த கோவிட் டைமில் இந்த இடத்தை கொடுத்தார். மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்டாக டைம் வச்சிருக்கிறார். அவர் குறித்த அந்த நேரம், குறித்த அந்த காலத்தில் இந்த இடத்தை விட்டு நீ எப்படியாக இந்த எலியாவை எப்படி கர்த்தர் அந்த இடத்துக்கு நீ கடந்து போ என்று சொல்லி சொன்னாரோ, அது அப்படியாகவே அவர் கீழ்ப்படிந்து போனாராம். இந்த நாட்களில் நமக்காக அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி தேவன் சொல்லுகிறார், நீ எழும்பி அந்த இடத்துக்கு போ என்று நம்ம நம்மளோடு கூட தேவன் பேசுகிற அந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வாடகையில் இருக்கிற இந்த இடத்தையெல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? எலியா எப்படியாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அதை உறுதியாய் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு நடந்து போனாரோ, அதே போல் நம்மளும் ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே அந்த நாள் வரும், அதி சீக்கிரத்தில் வரும். நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. அதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த மகிமைகளை நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அந்த மகிமையில் நம்மளும் கடந்து போக இருக்கிறோம். எப்படியாக அந்த பஞ்சத்தின் நாட்களில் 6 மாதங்கள் பஞ்சம் இருந்ததா? அதுக்கு முன்பதாக வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால், 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் தியானித்து கொண்டு இருந்தீர்களே ஆனால், வீட்டுக்கு போய் நீங்கள் பாருங்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் இது முடிந்த பிறகு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அந்த நாட்களிலே 6 மாதங்கள் பஞ்சம் இருந்ததா? அப்போது எலியாவை யோசித்து கொண்டிருந்தார், நான் என்ன செய்யலாம், எப்படி நடக்கும் என்று சொல்லி. அந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, எசபேல் என்ற ஊருக்கு நீ போன்றாராம். அப்பொழுது சாரிபாம் அந்த இடத்துக்கு, எசபேல் என்ற இடத்துக்கு கடந்து போனாராம். போய் கொண்டிருந்த வேளையில் அங்கே ஒரு நதி, ஒரு ரிவர் போயிட்டே இருக்குது. அந்த ரிவர் இடத்துல இவர் அமர்ந்தாராம். 6 மாதங்கள் பஞ்சம் இருந்தது அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்த வேளையில் யாரை கொண்டு எலியாவை தேவன் போஷித்தார்? யாராச்சும் சொல்ல முடியுமா? காகத்தை கொண்டு. அருமையான சகோதரி, அந்த தாயார் சொல்கிறாங்க, காகத்தை கொண்டு போஷித்தாராம். கோவிட் டைமை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு யார் போஷித்தார்? வேலைக்கு போக முடியல, நெருக்கடி, திருச்சபைக்கு வர முடியல, நெருக்கடி, எல்லாம் மூடினது. ஆனால் யாரை கொண்டு கர்த்தர் போஷித்தார்?
எலியாவை காகையை வைத்து போஷித்த தேவன் அவரே இறங்கி வந்து நம்மளை போஷித்தாராம். நெருக்கடி நேரத்தில் யார் நமக்கு இறங்கி வந்து போஷிக்கிறவராக இருக்கிறார்? நம் தேவாதி தேவன், ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து போஷிக்கிறவர்களாக இருக்கிறார். நம்மளால் எந்த சோர்ஸும் நமக்கு இல்லை அப்படின்னு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை போஷிக்கிறவர். அவர் எப்படியே கொண்டு போஷிப்பார் என்றால் காகவை வைத்து போஷித்தாராம். யோசித்து பாருங்க. சின்னதாக இருக்கும்போது கதைகளை கேட்டிருக்கிறேன். ஆயா வடை சுடமா, அந்த ஆயா வடை சுடும் போது காக்கா வந்து திருடிட்டு போகுமா. அப்போ காக்காவுடைய அந்த கேரக்டர் என்னன்னா, என்ன கேரக்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம்? திருடுற கேரக்டர். அந்த ஒரு திருடுற கேரக்டரை வந்து கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. எலியாவை கொண்டு போஷிக்கும்படியாக அந்த காகாவை வைத்து கர்த்தர் போஷித்தாரே, காகாவின் மூலியமாய் கர்த்தர் போஷித்தாரே, உங்களையும் எங்களையும் போஷிக்க மாட்டாரா? அவருக்கு இது லேசான காரியம். இதை இடத்தை கட்ட அவரால் முடியாதா? அவருக்கு முடியும். அது லேசான காரியம். ஒன்றே ஒன்று, அவர் சொல்ல நாள் வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும், விசுவாசத்தில் தரித்து இருக்கணும். அந்த நல்ல ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருந்த நாட்களில் அவர் ஒரே ஒரு நாள் வரும், அந்த நாளில் சொல்லுவார், எல்லாம் மூட்டை கட்டு, எல்லாம் கிளம்பு, தூக்கு, கிடந்து போயிட்டே இருன்னு சொல்ல போகிறாரு. அந்த நாட்களுக்காக விசுவாசத்தில் நம்ம காத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நம்ம காத்து கொண்டிருக்கலாம். அடுத்ததாக வாசிக்கலாம். சகோதரர்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் கூடி வாசிங்க. அந்த விறகுகளை அவர்கள் பொறுக்கி கொண்டிருந்தாங்க. அந்த அம்மா வந்து அங்கே இருந்த அந்த விறகுகளை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த காரியத்தை வாசிக்கலாம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த தாயார் என்ன செய்கிறாங்கன்னா விறகை பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எலியா அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துக்கு போகிறாரு, நிற்கிறாரு. பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாராம். இப்போது நம்ம இந்த திருச்சபையின் காரியத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நமக்கு சிமெண்ட் மூட்டை கொடுங்க, நமக்கு வந்து இரும்பு கம்பிங்களை கொடுங்க, நமக்கு கிரவுண்டு போடுறதுக்காக எல்லா காரியங்களும் நமக்கு ஒதுக்கி கொடுங்க, இதில் இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கன்னெல்லாம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது நம்ம யோசிக்கலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லையாப்பா கொடுக்கறதுக்கு, திருச்சபை கட்டடத்து காரியத்துக்காக என்னால் இருக்கிறது இவ்வளோ தான், இதை நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இதை பண்ணுவேன், எப்படி நான் அதை பண்ணுவேன், நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். அதே போல் அந்த எலியாவுடைய தீர்க்கதரிசி அந்த விதவியினுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கலசத்தில் தண்ணி கொடுன்றாங்க. அந்த அம்மா சந்தோஷத்தோட, அப்பா வெறும் தண்ணி தான் கேட்டாரே, நம்ம போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போகும் பொழுது அந்த எலியா சொல்கிறாரு, இரு 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 ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். படிங்க. அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பார்த்தீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்மளுடைய ஃபேமிலியோடைய லைஃப்பில் நம்ம பார்ப்போமே, ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்மளும் யோசித்து கொண்டிருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இனி இந்த பஞ்சத்தில் நம்மளால் வாழ முடியாது, இன்னும் இந்த திருச்சபைக்காக என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க யாராச்சும் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதுமா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது போதுமா, அதை வைத்து கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ண ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். இன்று தினத்தில் நீங்கள் சொல்லலாம், என்னிடத்துல இருக்கிற இந்த ஆஃபரிங்கை நான் இந்த சர்ச்சுக்காக நான் விதைக்கிறேன் ஏசப்பா, என் கையில் முடிந்ததான இந்த சாக்ரிஃபைஸை நான் பண்ணுறேன் ஏசப்பா, என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், நான் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்றாங்க இல்லைங்களா? நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய பை நிரம்பிக்கொண்டே இருக்குமா. எப்படி அந்த எலியா சொல்கிறாரு, போமா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீ தண்ணி மட்டும் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறாராம். அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்களாம், நானும் எங்கள் பிள்ளைகளும் இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இன்ற தினத்தில் எல்லாமே முடிச்சு கொள்ளலான் இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படிப்பட்ட நேரத்தில், நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது எனக்கு போதுன்றாரு.
இன்றைய தினத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளால் எவ்வளோ விதைக்க முடியுன்றது இல்லை, விதைச்சினே இருக்கணுமா. எப்படி விதைக்கணும்? விதைச்சு கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம விதைச்சு கொண்டே இருக்கணும். பாஸ்டர் சொல்லுவார், என்கிட்ட வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் அதை என்ன பண்ணிடுவாராம், அது எல்லாத்தையும் ஊழியத்தில் விதைச்சிருவாராம். ஸோ இந்த நாட்களில் நம்ம கையில் வருகிற, நமக்கு வேலை செய்து வருகிற அந்த பணத்தை மற்றும் நமக்கு பரிசாக வருகிற அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் இல்லைங்களா, அதில் நம்ம என்ன பண்ணணுமா, இந்த ஆலயத்தை கட்டும்படியாக நம்ம விதைக்க ஆரம்பிக்கணுமா. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ தான், நான் வாங்குறதே 10,000 தான், நான் வாங்குறதே 5,000 தான் ஆண்டவரே, இதில் நான் எல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு எப்படி அப்படின்னு நம்ம இல்லாமல், நம்மளால் முடிந்தது அந்த 5,000 ரூபாவாக இருக்கலாம், அது 10,000 இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம், ஆயிரங்களாக இருக்கலாம், 100களாக கூட இருக்கலாம். அதில் நம்ம என்ன செய்கிறோன்றது தான் கர்த்தர் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இந்த இடத்தை இறங்கி வந்து இந்த இடத்துல கூடி வருகிற ஆத்துமாக்களை விடுதலையாக்கும்படியாக, அவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழியை காட்டும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த பாரத்தை நம்மளுடைய ஊழியர்களுக்கு, நம்மளுடைய மேய்ப்பனுக்கு கொடுத்திருக்கிறாராம். இந்த ஒரு பாரத்தில் நம்மளும் ஒரு பங்காக இருந்து இந்த சாரிபாத்துடைய அந்த விதவையினுடைய அந்த இடத்துல அவர்கள் சொன்னது போல நம்மளும் வந்து இந்த சாக்குகளை சொல்லாமல், இந்த விறகு இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குன்னு என்று சொன்னும் பொழுது எலியா தாத்தா சொல்கிறாரா, ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாரா, படிங்க பிரதர் அது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, முதலாவது அவர் சொல்லுகிற காரியங்கள் நீ பயப்படாதேன்னு சொல்றார். என்ற தினத்தில் இந்த ஆலயம் எப்படி கட்டப்படும்னா, நம்ம எப்படி கட்டப்படும் நம்ம யோசிக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீ கொடு. முதலாவது யாருக்கு கொடு? எனக்கு கொடு. பின்பதாக உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீயும் அதை புசின்னு சொல்லி எலியா அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்படுகிறது போல நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை நம்ம வந்து யார் கையில் கொடுத்தோம்? ஆண்டவர் கையில் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த திருச்சபையின் காரியத்தில் அவர் சொன்னது போல் உங்ககிட்ட என்ன இருக்குதோ நீ கொண்டு வா. நீ இப்போ ஒரு சேலரி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேலரியில் ஒரு பகுதியை வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் பார்க்குறாரு, உங்ககிட்டேருந்து நீ கொடு அப்படின்றார். இப்போது நாங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், இப்போ அந்த வேலையில் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தது, நான் உடனே என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய ஊழியத்தை, ராஜ்யத்தை கட்டும்படியாக நான் விதைக்கிறேன். விதைச்ச உடனே கர்த்தர் அதில் கிரியை செய்கிறாராம். எப்படி இந்த சாரிபாத்துடைய விதவியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் நீ எனக்கு முதலாவது கொடு. என்ன கேட்டாருன்னா, ரெண்டாவதாக கொடு, மூணாவதாக கொடு, நீயும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது என்கிட்ட கொடுன்னு சொல்லலை. உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றுக்கும் நீ எடுத்துக்கின்னு மிச்சம் மீதி இருந்தால் என்கிட்ட கொடுன்னு சொல்லலை. அவர் கேட்டது என்னன்னா, முதலாவது எனக்கு கொடு. என்ற தினத்தில் தேவன் கேட்குறாருங்க, இந்த பரிசுத்தமான ஆலயத்தை கட்டும்படியாக, இது எஸ்தர் திருச்சபையினுடைய பேருக்காகவோ இல்லை பாஸ்டருடைய பேருக்காகவோ அல்லங்க, இது முழுக்க முழுக்க இது பரிசுத்தமான இந்த ஆலயம் கட்டப்படணும். இதுக்கு அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வரணும். இந்த அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வந்து சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தினால் விடுதலை ஆகி பாஸ்டருக்கு கொடுத்த அந்த தரிசனம் 1 கோடி ஆத்துமாக்களுக்கு திருச்சபையில் ஞானஸ்தானத்தை கொடுத்து அந்த இடத்துல எழுப்புதலும், அந்த இடத்துல விடுதலையும், அந்த இடத்துல அநேக அடையாளங்களையும் கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த இடத்த உருவாக்கி கொண்டிருக்கிறாருங்க. என்ற தினத்தில் அந்த சாரிபாத்து விதவை பார்த்து சொன்னார், உன் இடத்துல இருக்கிறதுல முதலாவது எனக்கு கொஞ்சம் கொடு, அப்புறமா நீ என்ன பண்ணு, நீயும் எடுத்துக்கோ, உன் பிள்ளைகளும் எடுத்துக்கிட்டோம். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பார்த்தீங்களா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியாகவே கீழ்ப்படிந்தாராம். பாருங்க, எலியா அவர்கள் சொல்லுகிறாரு, நீ போமா, நீ போய் இப்படியெல்லாம் செய், உனக்கு வந்து ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்குறாருன்னு அந்த வசனத்தில் ஆண்டவர் அருமையாக சொன்னார் பாருங்க. அது அப்படியாகவே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களாம். படிங்க பிரதர். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். பார்த்தீங்களா, தேசத்தின் மழையை கர்த்தர்
கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. பார்த்தீங்களா, அந்த மாவு வந்து அது வற்றியே போகலையாம், வெறுமையாக அந்த குடங்களெல்லாம் காலியாக ஆகலையாம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஃபினான்ஸ் காரியங்கள், அந்த ஃபினான்ஷியல் அதை நம்ம பிடிக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தில் நம்ம விதைச்சு கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய ஃபினான்ஷியல் காரியங்கள் குறைந்தே போகாதான். கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி அந்த எலியா உடைய வார்த்தைக்கு அந்த விதவி கீழ்ப்படிந்து அதை நடக்கும் பொழுது வானத்திலிருந்து மழை வருகிற வரையிலும், அதே போல் அந்த மாவு குறைந்து போகாத வரையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தாராம். படிங்க பிரதர். கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று. பார்த்தீங்களா, கலசத்தின் தண்ணீர் கூட அந்த எண்ணெய் கூட குறைஞ்சியே போகலைங்களாங்க. அப்போ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கலாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அவர் நம்மளை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம கட்டி கொண்டிருக்கும் பொழுது, அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதுக்காக விதைக்கும் பொழுது, அதுக்காக நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது, நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்மளுடைய நுகங்களெல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறாருங்க. இந்த நாட்களில் பாருங்க, மழை வருகிற வரையிலும் 3 ஆண்டுகள் சொல்லப்படுகிறது. 3 ஆண்டுகள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் 3 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தினாராம். எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. கொரோனா எத்தனை ஆண்டுகள் இருந்தது? கொரோனாவில் எத்தனை நாட்கள் திருச்சபை அடைந்திருந்தது? எத்தனை நாட்கள் எல்லாமே அடைந்தது. ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் நடத்தலையா? அந்த நாட்களில் திருச்சபை நடத்தலையா? நமக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்களில் ரெண்ட் கட்ட முடியாமல் இருந்த நாட்களில் கர்த்தருக்கு ரெண்ட் கட்டலையா? செஞ்சார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு இருக்கிறாருங்க. தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதில் எனக்கு கொஞ்சம் கொடு, பின்ன நீ ஃபுல்லாக பார்க்கலாம், கர்த்தர் நடத்துகிறத பார்க்கலாம். பாருங்க, அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அந்த சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செஞ்சாருங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அழைத்த தேவன் அவர் மறவாத தேவன். உங்களை உருவாக்கின தேவன் அவர் மறக்கவே மாட்டாருங்க என்றைக்குமே. இது தரிசனத்தை தந்தாருங்க. இந்த தரிசனம் அவர் கொடுத்ததுங்க. இது நம்ம பாஸ்டர் ஐயாவுக்கு இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவர் ஒரு பொழுதும் கையே விட மாட்டாருங்க. விசுவாசத்தோடு தரிசனம் தந்தவர் மறவார். அழைத்த தேவன் மறக்கவே மாட்டாருங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தை பார்த்து இன்றைக்கி சொல்லுங்கள், எல்லாமே முடிஞ்சிச்சே ஆண்டவரே, என்னுடைய மகளுடைய திருமணத்தை நான் எப்படி செய்வேன்? என்னுடைய மகனுடைய வேலை என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? என்னுடைய கணவனார் இன்னும் மாறலையே, என்னுடைய வியாதி இன்னும் நீங்கலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறக்க மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் மறக்க மாட்டேன். அழைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டாருங்க. இந்த திருச்சபையின் தரிசனத்தை தந்தவர் மறக்கவே மாட்டாருங்க. அவர் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் இதை கட்டி முடிப்பார். அந்த மகிழ்ச்சியில் நம்ம கடந்து போவோம். அந்த ஒரு சந்தோஷத்தில் நம்ம கடந்து போகுவோம். கர்த்தர் கொடுத்து வாக்குத்தத்தத்தை தந்தவர் யாரு? நம் தேவாதி தேவன். எலியா மூலியமாக அந்த சாரிபாத் விதவின் இடத்துல பேசினாரு. மழை வருகிற வரையிலும் ஒன்றுமே குறைந்து போகாது. மாவு குறைந்து போகலைங்க. ஏங்க, அந்த எண்ணெய் கூட குறைந்து போகலைங்க. ஏன்னா வாக்கு பண்ணினவர் நம் தேவன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய வேதாகமத்தை கரங்களிலே பிடித்து கொண்டு நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டுல எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், மாதம் தருகிற வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பலப்படுத்துகிறதான வார்த்தைகள். வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் பேசலாம். நீங்க உடைந்து போய் அமர்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் என்றால் கர்த்தர் நான் இது உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்றது வாக்குத்தத்தங்க. கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் கொடுத்த அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறாருங்க. எப்படி எலியாவை கொண்டு அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அப்படியாகவே இந்த நெருக்கடியான நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா
இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்தின மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்தினர் மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா எலியாவின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை 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 மறவா எலியாவின் தேவன் உன்னை மறவா
ஆண்டவரே, எலியாவின் தேவனே, அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தரிசனம் தந்தவரே, நான் மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த நேரத்தில் எங்களுடைய போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மெய்ப்பனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே அப்பா தரிசனத்தை கொடுத்தீரே, நடத்துவேன் என்று சொல்லீரே. எப்பக்க நெருக்கங்கள் வந்தாலும் எலியாவின் தேவன் உண்டு என்று சொன்னீரே. நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்பா. ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருச்சபையின் தரிசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பாரத்தை அவர்கள் மேலே கொடுத்தீரே, அதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்தமான ஒரு ஆலயம் கட்டும்படியாக கொடுத்த அந்த தரிசனத்துக்காக நன்றி. அழைத்தவரே நன்றி அப்பா. ஊழியக்காரருடைய சுகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக அவரை வேலி அடைத்து மறைத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான சத்துருடைய கிரியைகளோ வன் கண்களோ இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமே வாய்க்காமல் போகும்படியாக அவர்களை முழுமையாக, குடும்பத்தை முழுமையாக, உடன் ஊழியர்கள் முழுமையாக, சால்வேஷன் டிவியில வேலை செய்கிறவர்கள், திருச்சபையில உடன் ஊழியர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாரும் மேல ரத்தத்தை நான் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஊரலாமா சதந்தரிக்கராலாமா ஆண்டவரே, இப்பொழுதே தகப்பனே எல்லாரையுமாய் இந்த வேளையில நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு விடுதலை தருவீராக, எல்லாருக்கும் ஒரு பலனை தருவீராக, சுகத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. அதே தரிசனத்தை பார்க்கிற ஜெபிக்கிறவர்களுக்கு தருவீராக. ஆத்துமா அறுவடைக்காக, எழுப்புதலுக்காக, விடுதலைக்காக நீ நடத்துங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை தந்தவர், தரிசனத்தை தந்தவர், நிறைவேற்றுவதற்காக நன்றி. இன்னுமா எங்களுடைய போதகரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்களை முடிசூட்டுங்க, வேலை அடைத்துக் கொள்ளுங்க. சால்வேஷன் டிவியில் இருக்கிற, இன்ற தினத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, இன்ற தினத்தில் விதைத்தவர்கள், பார்த்தவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாரும் மேல ரத்தத்தை நான் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் நல்ல பேலன்ஸுக்கும் ஆரோக்கியத்தை தருவீராக. இந்த 44 நாட்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக இந்த 44 நாட்கள் எங்களோட கூட இருந்தீரே, எங்களோட கூட டிராவல் பண்ணீங்களே அப்பா, எங்களோட கூட கடந்து வந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்களை ஊழியரோட நீங்க வந்தீங்களே, எங்களுடைய போதகர்களோட, எங்களுடைய உடன் ஊழியர்களோட, எங்களுடைய ஸ்டாஃபுகளோட, எங்களுடைய விசுவாசின் குடும்பங்களோட, எங்களுடைய பங்காளர்களோட, எங்களுடைய ஜெபிக்கிற ஜெப வீரர்களோட நீங்க கடந்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களிடத்துல என்ன இருக்கிறதோ முதலாவது உங்களிடத்துல கொடுக்கிறோம் அப்பா. அதை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தரிசனத்தை தந்தீரே, அதன்படியாய் நிறைவேற்றுவதற்காக நன்றி. இங்க கூடியிருக்கிற யாவரையுமாய், இந்த சால்வேஷன் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையுமாய், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய இரட்சகரும் மீட்பனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினத்திலும் உபவாச ஜெபம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை தினத்தில் 45வது நாள் ஜெபம் இருக்கும். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இங்கே வந்திருக்கிற அனைவர்களும் நீங்கள் வந்து பங்கு பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். God bless you all.